Let's continue our classes. So before we start, நான் கொஞ்சம் ரீகேப் கொடுத்துறேன் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு கார்பன் அண்ட் காம்பவுண்ட் இது வரைக்கும். ஸோ இஃப் யூ சி வி ஹவ் சீன் கார்பன் அண்ட் காம்பவுண்டில் வந்து அதுக்கான ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் கிராஃபைட், டயமண்ட், எதுக்கு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பண்ண முடியாது, ஹை ஆர் லோ மெல்டிங் பாயிண்ட், ஏன் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கிராஃபைட், டயமண்ட், தென் பக்மிஸ்டர், ஃபுல்லரின், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன். After that we went for hydrocarbons. Hydrocarbonல நம்ம என்ன பார்த்திருந்தோம், alkane, alkene, then alkyne. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்தது வந்து alkyl group பார்த்துருந்தோம். ஃபைன். சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ல நம்ம பார்த்துருந்தது சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்ல நம்ம பார்த்தது வந்து alkene பார்த்துருந்தோம். அன்சாச்சுரேட்டட்ல வந்து ரெண்டு இருக்கும், alkene and alkyne, but we have seen only alkene. ஃபைன். ஸோ alkeneோட ஃபார்ம் தான் CnH2n+2. ஆல்கின் வந்து CnH2n, ஆல்கைன் வந்து CnH2n-2. ஸோ சேச்சுரேட்டட் ஆல்கேனோட என்ன ஃபார்முலா, CnH2n பார்த்துருந்தோம். ஆல்கின் நம்ம ஃபார்முலா CnH2n-2n. வாட் இஸ் M here? அது வந்து ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். தென் ஆஃப்டர் தட் த லாஸ்ட் வீடியோ வி ஹாவ் சீன் நேமிங் ஆஃப் ஹைட்ரோகார்பன். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோட நேமிங் பார்த்துருந்தோம், unsaturated hydrocarbon naming பார்த்துருந்தோம். Fine. So in this video we are going to see isomerism. வாங்க, isomerism பொதுவாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு மாலிகுலர் ஃபார்முலா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபரிக் ஆசிட்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா H2SO4. ஃபைன். H2SO4 வச்சுட்டு நம்ம வேற ஏதாவது கம்பவுண்டோட பேர் நம்ம சொல்ல போறது இல்லை. ஃபைன். ஸோ ஒரு கம்பவுண்டுக்கு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா. பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்கறது வந்து என்ன, ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் அதுக்கு 2 or more டிஃப்ரெண்ட் கம்பவுண்ட் பேர் இருக்கும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் நேமிங் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் உங்களுக்கு புரிஞ்சுதான் இது வந்து ஐசோமெரிசம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. இங்க பாருங்க, பென்டேன் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. பென்டேனை ஸ்ட்ரெயிட்டா எழுதுனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், என் பென்டேன் சொல்லலாம், ஆர் சிம்பிளி பென்டேன் கூட சொல்லலாம். அதுக்கான ஃபார்முலா C5H12. அதுவே மீথাইல் குரூப் நான் ஆட் பண்ணேன்னா இங்கேயும் பாருங்க 5 கார்பன் இருக்கும். 1 2 1 2 3 4 and 5. இதோட ஃபார்முலாவும் C5H12. இதோட ஃபார்முலாவும் C5H12. பட் இதுக்கான பேர் வந்து 2-methyl butane. ஃபைன். இதோட ஃபார்முலாவும் C5H12. 5 கார்பன் இருக்கு பாருங்க, கரெக்டா இனி பாருங்க 1 2 3 4 5 5 கார்பன். ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 12 ஹைட்ரஜன் இருக்கும். பட் இதுக்கான பேர் வந்து பாருங்க 2,2-dimethyl propane. That's what I am trying to say. ஒரு மாலிகுலர் ஃபார்முலா பட் 2 or more different compound. This is what isomerism is. சரிங்களா? C4H10 அகைன் நான் சொல்றேன், அதே தான் ரிப்பீட் நான் பண்றேன். C4H10 is nothing but butane or in butane. நான் ஸ்ட்ரெயிட்டா எழுதுனா இப்படி எழுதுனா we call it as a butane. ஃபைன். ஸோ சரி, இப்போ நீங்க கேட்கலாம், சார் ஐசோமெரிசம்ல ஒரே மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் கம்பவுண்ட் நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது? த பெஸ்ட் வே டு ஃபார்ம் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா எழுதிருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியூட்டேன் சொன்னாங்க, C4H10 நான் ஸ்ட்ரெயிட்டா எழுதுனேன், யூ கால் இட் இஸ் பியூட்டேன். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நீங்க கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணுங்க, பிரான்ச் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபைன். ஸோ ஹவ் யூ வில் ஃபார்ம் த பிரான்ச்? ஆல்கைல் குரூப்பை வந்து பிரான்ச்ல அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெவர் அட்டாச் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அட்டாச் சம்வேர் இன் த மிடில். ஃபைன். ஸோ C4H10. ஸோ C4H10ல 4 கார்பன் இருக்கு. ஃபைன். ஸோ கண்டிப்பா ஒரு கார்பன் நான் எடுத்தாகணும். ஸோ தட் ஐ ஹாவ் டு அட்டாச் ஆல்கைல். ஸோ நான் ஒரு கார்பன் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஹவு மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் தியர்? உங்களோட ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இந்த சென்டர்ல இருக்க கார்பன் கூட தான் அட்டாச் பண்ண முடியும், CH3. ஃபைன். ஸோ பியூட்டேன் C4 இருக்கு. ஃபைன். ஸோ எவ்வளோ நீங்க மாலிகுலர் ஃபார்முலா வச்சு கிரியேட் பண்ண முடியும்? 2 கிரியேட் பண்ணும். ஒன்று வந்து N பியூட்டன், ரெண்டாவது வந்து 2-methyl propane. சரிங்களா? ஸோ 4 கார்பனா இருந்தால் 2 ஐசோமர் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, you have attached 3 hydrogen in the front and the last. So what you will call this as? இங்க பாருங்க, சென்டர்ல இருக்க கார்பனுக்கு 3 பாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது ஒரு பாண்ட் வித் ஹைட்ரஜன். ஸோ how you will name it? நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், அகைன் ஐ எம் டெல்லிங் யூ. ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3. அப்ப ஆல்கைல் குரூப் CH3, அதுக்கு ரெண்டாவது நம்பர் கிடைக்குது.
ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எழுதுறானோ 1 2 3 அப்பயும் 2. ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் ஐ எம் ரைட்டிங் ஃப்ரம் த ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ ரெண்டாவது கார்பன் கூட அட்டாச்சா இருக்கு மிதைல் குரூப் 2 மிதைல். அகைன் பேரண்ட் ஹைட்ரோகார்பன் பாருங்க எத்தனை கார்பன் 1 2 3 3 கார்பனுக்கு. ஸோ யூ வில் ரைட் ப்ரோ. அகைன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால ப்ரோபேன் 2 மிதைல் ப்ரோபேன். புரியுதுங்களா? ஸோ இதோட ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா C4H10 தான். C4H10 வந்து பியூட்டேனும் சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஐசோமர் ஃபார்ம் பண்ணா 2 மிதைல் ப்ரோபேனும் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா இல்லையா? ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஐசோமர். ஸோ இன் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் சொல்லுவாங்க ஐசோமர் கிரியேட் பண்ண சொல்லி. ஐதர் யூ ஹவ் டு ஃபார்ம் 2 ஐசோமர் ஆர் 3 ஐசோமர். மேக்ஸ் டு மேக்ஸ் 3 ஐசோமர் கிரியேட் பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஐசோமரிசம் ஒன்லி பாசிபிள் வித் ஹைட்ரோகார்பன் ஹேவிங் 4 or more கார்பன் ஆட்டம். பாயிண்ட் டு பி நோட்டட். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, 4 கார்பன் ஆட்டம்க்கு மேல இருந்தாதான் நம்ம ஐசோமரிசம் கிரியேட் பண்ணுவோம். இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து பார்த்திருந்தோம். இன் கேஸ் ஆஃப் ஆல்கீன் அண்ட் ஆல்கைன்ல பார்த்திருந்தோம். அங்கேயும் ஞாபகம் இருக்குங்களா? CnH2n இதோட ஃபார்முலா CnH2n - 2 where n is greater than or equal to 2. அங்க இதுதான் கண்டிஷன் இருந்துச்சு. சிமிலர்லி ஐசோமரிசம்க்கு கண்டிஷன்னா 4 இல்ல 4 கார்பன் ஆட்டம்க்கு மேல இருந்தா தான் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஸ்டார்டட் வித் பியூட்டேன். அங்க பாருங்க 4 கார்பன் தான் இருக்கு. ஃபைன். 2 3 கார்பன் ஆட்டம் இருந்தால் பாசிபிள் இல்ல. ஸோ பியூட்டேன் C4 இப்பதான் நம்ம பார்த்தோம். C4ல 4 கார்பன் இருக்கு. அது கண்டிப்பா ஒரு அல்கைல் குரூப் நான் அட்டாச் பண்ணா ஒரு கார்பன் நான் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ என்கிட்ட எவ்வளவு சான்சஸ் இருக்கு, நான் வந்து ஐ மீன் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் வந்து கார்பன் ஆட்டம் அட்டாச் பண்றதுக்கான பொசிஷனுக்கு ஒரே ஒரு பொசிஷன் தான். ஃபைன். அது நான் ரெண்டாவது இடத்துல தான் நான் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட், ரெண்டாவது வந்து ரெண்டாவது கார்பன்ல அட்டாச் பண்ண. ஸோ ஹவு மெனி ஐசோமர் பாசிபிள்? 2. ஃபைன். பென்டேன்ல வந்து பாருங்க 3 ஐசோமர். வை ஐம் டெல்லிங் லைக் 3 ஐசோமர் ஆர் பாசிபிள் ஃபார் பென்டேன்? Because for isomer of pentane, I can write like this C5H12. நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஐசோமர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல, ஸோ 5C போட்டுக்கோங்க. ஸோ சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் 3 பாண்ட் இங்கே வரும். ரெண்டாவது கார்பனுக்கு 2 பாண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜன் கூட ஃபிக்ஸ் ஆயிரும். தேர்ட் கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபோர்த் கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன். லாஸ்ட் கார்பனுக்கு வந்து ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸாக இருக்கு. ஸோ மிச்சம் இருக்க 3 ஹைட்ரஜன். ஸோ C5H12. ஸோ மீத் ஈத் ப்ரோ பியூட் பென்ட். திஸ் இஸ் கால்ட் பென்டேன் ஆர் N-pentane கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஐசோமர் அவங்க சொல்லியிருக்காங்க? 3 ஐசோமர். லெட்ஸ் see how. ஸோ ஃபர்ஸ்ட் 5 கார்பன் 1 2 3 4 5. இப்போ நம்ம அட்டாச் பண்ண போறது வந்து மிதைல் குரூப். ஸோ ஒரு கார்பனை ரிமூவ் பண்ணிடுவோம். எத்தனை மிதைல் குரூப்லயும் ஒரு கார்பன் இருக்கு. ஸோ we will remove this. ஸோ ஒரு மிதைல் குரூப் I can attach in the second carbon. So it will be like this CH3. ஸோ மிச்ச கார்பன் கூட இது வந்து சிங்கிள் பாண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வந்து பாருங்க 3 ஹைட்ரஜன் பாண்டு. ரெண்டாவது கார்பன் ஒன்று வந்து மிதைல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கு. மிச்ச 2 பாண்ட் வந்து கார்பன் கூட, லெஃப்ட் ஓவர் ஒரு பாண்ட் அது வந்து ஹைட்ரஜன் கூட. ஸோ தேர்ட் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட், இந்த சைடில் ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் கூட 2 பாண்டு கிரியேட் ஆயிரும். லாஸ்ட் கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் ஃபிக்ஸ்டா இருக்கு. மிச்சம் இருக்கு 3 பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட. ஃபைன். ஸோ இது வந்து பிளேஸ் வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? நேமிங் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ மிதைல் குரூப் வந்து தேர்ட் பிளேஸ்ல வருது. இதுவே இப்போ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த லெஃப்ட் சைட், இட் வில் பி 1 2 3 4 2 மிதைல். பேரண்ட் குரூப் என்ன சொல்லலாம்? பேரண்ட் குரூப் இதுதான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ மீத் ஈத் ப்ரோ பியூட் 2 மிதைல் பியூட்டேன். ஏன் எதுக்குன்னா இட்ஸ் அன் ஆல்கேன். ஃபைன். ஸோ 2 மிதைல் we should not consider the longest one because here in this numbering methyl group is getting third number. பட் இதுவே நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா மிதைல் குரூப்க்கு செகண்ட் கிடைக்குது, செகண்ட் பொசிஷன். ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா தேர்ட் பொசிஷன் கிடைக்குது. ஸோ we will take the lowest position of methyl. ஸோ 2 மிதைல் பியூட்டேன். வேற எப்படி பாசிபிள்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோமரிசம், ரெண்டாவது, மூணாவது எப்படி நம்ம எழுதலாம்? லெட்ஸ் see what are the other ways. ஸோ இங்கேயுமே 5 கார்பன் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ மிதைல் குரூப் ஆட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு கார்பன் இருக்க தான் போகுது. ஸோ we will remove 1 carbon from here. ஸோ அந்த மிதைல் குரூப்பை நம்ம எங்க அட்டாச் பண்ணலாம்? இதுல வந்து செகண்ட் பொசிஷன்ல நம்ம அட்டாச் பண்ணிடணும். ரைட். இப்போ வந்து
தேர்ட் பொசிஷனில் அட்டாச் பண்ணலாம். ஸோ இஃப் ஐ அட்டாச் ஹியர் CH3, ஸோ இந்த பொசிஷனில் ஸோ மித்த 3 பாண்ட் வந்து ஹைட்ரஜன் ஹியர். இந்த கார்பனுக்கு ரெண்டாவது கார்பனுக்கு வந்து 2 பாண்ட் வந்து கார்பன் கூட இருக்கு, மிச்சம் இருக்க 2 பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட வரும். தேர்ட் கார்பனுக்கு ஒரு மித்தைல் குரூப் கூட அட்டாச் இருக்கு, மித்த 2 கார்பன் கூட லெஃப்ட் ஓவர் 1 பாண்ட் வித் ஹைட்ரஜன். லாஸ்ட் கார்பன் வந்து 3 பாண்ட் வந்து ஹைட்ரஜன். ஃபைன். ஸோ if I start from the right hand side, it will be 1 2 3 4 மித்தைல் குரூப்புக்கு ரெண்டாவது பொசிஷன் கிடைக்குது. if I start from the left side 1 2 3 4, ஸோ மித்தைல் குரூப்பு தேர்ட் பொசிஷன் கிடைக்குது. ஸோ we should not take this numbering. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரிங் தான் நம்ம எடுத்தாகணும். அப்படி எடுத்தோம்னா 2 ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு, 2 மித்தைல் மித் ஈத் ப்ரோ பியூட், 2 மித்தைல் பியூட்டேன். ஃபைன். ஸோ சேம் பேர் தான் வருது. ஸோ இது வந்து அனதர் ஐசோமரிசமா ஃபார்ம் ஆகாது, ரெண்டுமே ஒரே ஐசோமர் தான். ஸோ 1 2 ரெண்டு ஐசோமர் இருக்கு. ஸோ மூணாவது ஐசோமர் என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ வி கேன் ரைட் லைக் திஸ் ஆல்சோ, ரைட்? கார்பன் பாருங்க 2 3 4 5. இப்போ ஒரு மித்தைல் குரூப் தான் அட்டாச் பண்ணோம். வை கான்ட் வி அட்டாச் 2 மித்தைல் குரூப்? ஸோ தென் 2 கார்பன் வில் பி ரிமூவ். எத்தனை? 2 மித்தைல 2 கார்பன் இருக்கும். ஸோ நான் 2 கார்பன் இங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஐ கேன் அட்டாச், ஐ ஹவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், ஐ கேன் அட்டாச் ஹியர் ஒன்லி CH3 CH3. ஸோ இந்த கார்பனுக்கு வந்து சிங்கிள் பாண்டிங்க. ஸோ லெஃப்ட் அவுட் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு என்ன 3 பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகும். ரெண்டாவது கார்பன் மேலேயும் கீழேயும் மித்தைல் குரூப், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கார்பன். ஸோ லாஸ்ட் கார்பனுக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் 3. ஸோ ஹவு கேன் ஐ ரைட் திஸ்? இங்கே பாருங்க, இது லாஸ்ட் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன். இஃப் ஐ நேம் இட் 1 2 3, இந்த சைட்லேருந்து நம்பர் பண்ணோம் 1 2 3. ஸோ என்ன ரைட் அண்ட் லெஃப்ட் எந்த எடுத்தாலும் சரி மித்தைல் குரூப்புக்கு ரெண்டாவது பொசிஷன் தான் போகுது. ஸோ ஹவு மெனி மித்தைல்ஸ் ஆர் தேர்? 2 மித்தைல்ஸ் ஆர் தேர். என்ன பொசிஷன்? 2. ஸோ 2 மித்தைலுக்குமே ரெண்டாவது பொசிஷன் தான். இந்த மித்தைலுக்கு இந்த பொசிஷன், மேலே இருக்க டாப் இருக்க மித்தைலுக்கும் ரெண்டாவது. ஸோ ஐ வில் ரைட் 2 2 டைமித்தைல் 2 2 டைமித்தைல். பேரண்ட் ஹைட்ரோகார்பன் என்ன வரும்? மீத் ஈத் ப்ரோ. ஸோ 2 2 டைமித்தைல் ப்ரோபேன். புரியுதுங்களா? 2 2 டைமித்தைல் ப்ரோபேன். The similar way, they have told like 5 isomers of hexane, C6H14. So how can you write 5 isomers of C6H14? See here, C6H14. First state எழுதுங்க 1 2 3 4 5 6. So hydrogen group attach பண்ணுங்க இதுல. So first கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகும். ரெண்டாவது கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், மூணாவது கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன், நாலாவது கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன், அஞ்சாவது கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன், லாஸ்ட் இருக்க கார்பனுக்கு மட்டும் 3 ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ரைட் ஹெக்சேன். சரிங்களா? ஹெக்சேன் இப்படி தான் எழுதுவோம். ஸோ இதில் வேற என்ன பாசிபிலிட்டி? இப்படி ஐசோமர் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஐசோமர். ரெண்டாவது ஐசோமர் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? 1 2 3 4 5 6 மித்தைல் குரூப் ஆட் பண்ணுவோம். ஒரு மித்தைல் குரூப் ஆட் பண்றதுனால அதுலயும் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு கார்பன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ வில் ஆட் இன் த செகண்ட் வித் த செகண்ட் கார்பன். ஸோ இங்க CH3 நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன், ரெண்டாவது கார்பன் ஆல்ரெடி அட்டாச்சா இருக்கு 2 கார்பன் கூட, ஒரு மித்தைல் குரூப் கூட. ஸோ லெஃப்ட் ஓவர் ஒரு ஹைட்ரஜன் பாண்டு. தேர்ட் கார்பன் வந்து ஆல்ரெடி 2 சிங்கிள் பாண்ட் 2 கார்பன் கூட இருக்கு. ஸோ மித்த இருக்க 2 ஹைட்ரஜன் கூட அட்டாச்சா இருக்கும். அண்ட் த ஃபோர்த் கார்பன் சேம் வித் 2 ஹைட்ரஜன். த லாஸ்ட் கார்பன் வில் அட்டாச் வித் 3 ஹைட்ரஜன். ஸோ இதோட பொசிஷன் நம்ம எடுத்தாலுமே இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 5. இந்த சைட்ல இருந்து நம்ம நம்பரிங் போட்டோம்னா மித்தைல் குரூப்புக்கு ரெண்டாவது பொசிஷன் கிடைக்குது. அதுவே ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா 1 2 3 4 5 மித்தைல் குரூப்புக்கு ஃபோர்த் பொசிஷன். ஸோ we should take the lowest position, lowest numbering of the methyl group. So it will be 2 methyl. பேரண்ட் ஹைட்ரோகார்பன் பாருங்க என்ன எழுதலாம்? எவ்வளவு கார்பன் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ மித் ஈத் ப்ரோ பியூட் பென், 2 மித்தைல் பென்டேன். இதுக்கான பேர் இதுதான். இந்த சிமிலர் வே ஐ கேன் ரைட் ஃபார் தேர்ட் ஐசோமர். தேர்ட் ஐசோமருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சேம் ஃபர்ஸ்ட் ஹெக்சேனுக்கு வந்து 6 கார்பன் எழுதுங்க. 1 2 3 4 5 6. ஸோ
மிథைல் குரூப் அட்டாச் பண்ண போறோம் இந்த தடவை. ஸோ அதுலேயும் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ வி வில் ரிமூவ் ஒன் கார்பன் ஃப்ரம் ஹியர் அண்ட் வி வில் அட்டாச் தட் மிథைல் குரூப் இன் த தேர்ட் பிளேஸ். ஸோ தேர்ட் கார்பன் கூட நான் அட்டாச் பண்ணிட்டேன் CH3. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் வில் ஹாவ் 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஹியர். ரெண்டாவது கார்பனுக்குமே 2 ஹைட்ரஜன் பாண்டு, மிச்சம் இருக்கிறது 2 கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கு. மூணாவது கார்பன் ஒரு மிథைல் குரூப், 2 கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூட அட்டாச்சாக இருக்கும். தென் ஃபோர்த் கார்பன் வந்து 2 ஹைட்ரஜன் கூட 2 கார்பன் கூட, லாஸ்ட் கார்பன் வந்து 3 ஹைட்ரஜன் கூட அட்டாச்சா இருக்கு. ஸோ இஃப் ஐ நேம் இட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட் 1 2 3 4 5, அப்போ மிథைல் குரூப் தேர்ட் பொசிஷன் கிடைக்குது. அதுவே நான் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து எழுதுனா 1 2 3 4 5, அப்பயும் மிథைல் குரூப் தேர்ட் பொசிஷன். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ ஐ வில் ரைட் P methyl. Parent hydrocarbon பாருங்க எவ்வளவு இருக்கு. How will you name it? We should consider this many of carbon. So meth, eth, pro, but, pent. 3 methyl pentane will be the name. Fine. So எவ்வளவு isomer பார்த்தோம்? 5. We have covered 3 only. So fourth isomer, how can I write it? Fourth isomer, if I write like this, 1 2 3 4 5 6. ஸோ மிథைல் குரூப் அட்டாச் பண்ணோம். ஸோ இப்போ பொசிஷன் நம்ம என்ன, செகண்ட் பிளேஸில் அட்டாச் பண்ணோம், தேர்டில் பண்ணோம். ஸோ இப்போ ஃபோர்த் பிளேஸில் அட்டாச் பண்ணலாம். ஸோ அதுலேயும் ஒரு மிథைல் குரூப்லேயும் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு கார்பன் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இஃப் ஐ அட்டாச் இன் த ஃபோர்த் பிளேஸ், ஸோ ஹியர், ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன வரும், ஃபர்ஸ்ட்ல இருக்க கார்பனுக்கும் 3 ஹைட்ரஜன் லைக் திஸ். ரெண்டாவது கார்பனுக்கும் 2 கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கும், 2 ஹைட்ரஜன் கூட பாண்ட் இருக்கும். தேர்ட் கார்பனுக்குமே 2 பாண்ட் வந்து கார்பன் கூட, 2 பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட. ஃபோர்த் கார்பன் வந்து மிథைல் குரூப் கூட ஒரு பாண்டு, 2 கார்பன் கூட, 1 வந்து ஹைட்ரஜன் கூட. லாஸ்ட் கார்பன் வந்து 3 ஹைட்ரஜன் கூட. ஸோ இஃப் ஐ நேம் இட் ஃப்ரம் திஸ் பொசிஷன் 1 2 3 4 5, மிథைல் இஸ் கிரியேட்டிங் செகண்ட் பொசிஷன். இஃப் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் பொசிஷன் 1 2 3 4 5, then மிథைல் இஸ் கெட்டிங் ஃபோர்த் பொசிஷன். So anyway, I should take the lowest one. So first numbering தான் நான் consider பண்ணுவேன். So it will be 2 methyl, meth, eth, pro, but, pent, 2 methyl pentane. So same பேர் தான் வருது, 2 methyl pentane. So இது valid ஆகாது. Fine. So fourth isomer நம்ம எப்படி create பண்ணலாம்? So how can we form the fourth isomer? See, already 6 கார்பன் இருக்கு. 1 2 3 4 5 6. இப்போ வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணது வந்து ஒரு மிథைல் குரூப் தான். ஸோ இப்போ அட்டாச் பண்ண போறது 2 மிథைல் குரூப். 2 மிథைல் குரூப்லேயே 2 கார்பன் இருக்கும். ஸோ ரிமூவ் 2 கார்பன் ஃப்ரம் ஹியர். ஸோ வி கேன் அட்டாச் இன் த செகண்ட் பொசிஷன் CH3 ஹியர், CH3. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ரெண்டாவது கார்பன் ஆல்ரெடி அட்டாச் வித் 2 மிథைல் குரூப் அண்ட் 2 கார்பன். தேர்ட் கார்பன் வந்து 2 ஹைட்ரஜன் கூட. ஃபோர்த் கார்பனுக்கு வந்து 3 ஹைட்ரஜன். ஃபைன். ஸோ இஃப் ஐ நம்பர் இட் 1 2 3 4, அதுவே லெஃப்ட் சைட்ல இருந்து நம்பரிங் பண்ணோம்னா 1 2 3 4. ஸோ மிథைல் குரூப் இஸ் கெட்டிங் செகண்ட் பொசிஷன் இஃப் ஐ கவுண்ட் இட் ஃப்ரம் த லெஃப்ட் சைட், அண்ட் மிథைல் குரூப் இஸ் கெட்டிங் த தேர்ட் பொசிஷன் இஃப் ஐ கவுண்ட் இட் ஃப்ரம் த ரைட் சைட். ஸோ வி ஷுட் டேக் த லோவஸ்ட் பொசிஷன், ரைட்? ஸோ இந்த நம்பரிங்கை தான் நான் எடுத்துப்பேன், இந்த நம்பரிங் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ செகண்ட் பொசிஷன்ல தான் மிథைல் அட்டாச்சாக இருக்கு, 2 மிథைலுமே. ஸோ ரெண்டாவது பொசிஷனில் 2 மிథைல் அட்டாச்சாக இருக்கு. ஸோ 2 பொசிஷனும் மென்ஷன் பண்ணணும். 2 2 2 மிథைல் டைமிథைல். அண்ட் பேரண்ட் ஹைட்ரோகார்பன் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? ஹவு மெனி கார்பன்ஸ் ஆர் தியர்? meth, eth, pro, but. ஸோ 2 2 dimethyl butane. Fine. So இதுதான் fourth isomerism. So now comes the fifth isomerism. How can we form the fifth isomerism? So R carbon இருக்கு, 1 2 3 4 5 6, right? So 2 மிథைல் குரூப் அட்டாச் பண்ணி ஆகணும். இந்த பாருங்க, 2 மிథைல் குரூப் அட்டாச் பண்ணா 2 கார்பன் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைன். ஸோ 2 மிథைல் குரூப் ஆல்ரெடி நம்ம வந்து அட்டாச் பண்ணோம் செகண்ட் பொசிஷன்ல.
இப்ப நான் தேர்ட் பொசிஷன்ல அட்டாச் பண்ணாலுமே இந்த பாருங்க அதே நம்பரிங் சிஸ்டம் தான். நான் லோவஸ்ட் நம்பர் வேணும் நமக்கு. நான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணேன்னா 1, 2, 3, 4 வரும். அதுவே நான் லெஃப்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணேன்னா 1, 2, 3, 4. ஸோ ஐ ஷுட் நாட் கன்சிடர் திஸ். மித்தைல் குரூப்க்கு கண்டிப்பா லோவஸ்ட் நம்பர் தான் வேணும் கண்டிப்பா. ஸோ இந்த நம்பரிங் தான். அப்பயும் பார்த்தீங்கன்னா 2 டைமித்தைல் தான் வரப்போகுது. ஃபைன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பாசிபிள் இல்ல. ஸோ ஹவ் கேன் ஐ ரைட்? How can I write 2 methyl group? So what I will do is I will attach one methyl group with the second carbon, another methyl group with the third carbon. இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நம்ம வைக்கலாம்ல. ஸோ மித்த இருக்கலாம் சிங்கிள் பாண்ட். ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு பாருங்க 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ரெண்டாவது கார்பன் ஒரு மித்தைல் குரூப் அட்டாச்சாக இருக்கு. 2 கார்பன் குரூப் லெஃப்ட் ஓவர் 1 வந்து ஹைட்ரஜன். தேர்ட் கார்பன் வந்து ஒரு மித்தைல் குரூப் 2 கார்பன் மிச்சம் இருக்க ஒரு ஹைட்ரஜன் கூட. லாஸ்ட் கார்பன் 3 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஃபைன். ஸோ ஹவு கேன் வி ரைட்? ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணுங்க ரைட் சைட்ல இருந்து 1, 2, 3, 4. ஸோ 2 மித்தைல் குரூப்புமே செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் வருது. அதுவே நான் லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா 1, 2, 3, 4 அப்பயுமே செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் இஃப் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் ஆர் லெஃப்ட், ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? லோவஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் 2, 3 டைமித்தைல். 2 மித்தைல் இருக்கனால டைமித்தைல். பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் பாருங்க, இது மீத் ஈத் ப்ரோ பியூட். ஸோ 2,3 dimethyl butane. This is how you have to form the 5 isomers, right? ஸோ இந்த 4 டைம் இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன் எக்ஸாம் யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் லைக் திஸ் அண்ட் தென் அகைன் கிராஸ் பண்ணலாம் தேவையில்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாக்ட்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இது மாதிரி 5 ஐசோமர் ட்ரா பண்ணிடலாம்.